அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2025-26 ஆண்டின் கல்வியாண்டின் ஆண்டறிக்கை. நமது ஆனந்தா வித்யாலயா பள்ளியின் 13வது ஆண்டு விழாவினை திரு ஆர் நடராஜன் MA BD தலைமை ஆசிரியர் ஓய்வு, திருமதி கமலா நடராஜன் ஆசிரியை ஓய்வு அவர்களின் நல்லாசியுடன் தலைமையேற்று நடத்திய திரு என் ஆனந்தகுமார் DCE ஆனந்தா வித்யாலயா தாளாளர் அவர்களுக்கும், குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்த திருமதி மோத்தி ஆனந்தகுமார் BA DTED ஆனந்தா வித்யாலயாவின் துணை தாளாளர் மற்றும் திருமதி பாப்பா குழந்தைவேலு அவர்களுக்கும், முன்னிலை வகித்த அலை பொன் சுப்புராஜ் மாரியப்பன் மற்றும் உயர்திரு குழந்தைவேலு தொழிலதிபர் அவர்களுக்கும், தலைமை விருந்தினராக வருகை புரிந்த ரொட்டேரியன் சண்முக நடராஜ் அவர்களுக்கும், கௌரவ விருந்தினராக வருகை புரிந்த ரொட்டேரியன் டாக்டர் ஆர் பாலமுரளி கிருஷ்ணன் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்த JCHGF ராஜசேகரன் அவர்களுக்கும், பரிசுகள் வழங்கிய திரு ராஜேந்திரமணி தொழிலதிபர் மற்றும் ரொட்டேரியன் ராமநாதன் தொழிலதிபர் ஆகியோர்கள் அனைவருக்கும் நம் பள்ளி தாளாளர் சார்பாகவும் துணை தாளாளர் சார்பாகவும் ட்ரஸ்ட் கமிட்டி உறுப்பினர்கள், முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம் பள்ளியில் 2025-26 கல்வியாண்டில் கொண்டாடப்பட்ட விழாக்கள் மற்றும் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அடங்கிய இவ்வாண்டின் ஆண்டறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். பள்ளி திறப்பு விழா. நம் பள்ளி ஜூன் 2 திங்கட்கிழமை 2025-26 கல்வியாண்டிற்கான முதல் நாளை தொடங்கியது. அன்று பழைய மாணவர்கள் நம் பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு பூச்செண்டு மற்றும் இனிப்புகள் கொடுத்து வரவேற்றனர். வண்ணங்கள் தின விழா. நம் பள்ளியில் ஜூன் 27 அன்று வண்ணங்கள் தின விழா நடைபெற்றது. LKG UKG மாணவர்கள் மஞ்சள் நிற ஆடை அணிந்து பூத்து குலுங்கி அழகாக வந்திருந்தனர். காமராஜர் பிறந்தநாள் விழா. ஜூலை 15 செவ்வாய்க்கிழமை அன்று நம் பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக திரு சிவசுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டார். விழாவில் மாணவர்களின் அறிவுத்திறனை வளர்ப்பதற்காக பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வண்ணம் தீட்டும் போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குழந்தைகள் காமராஜர் வேடம் அணிந்து வந்தனர். சுதந்திர தின விழா. ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை அன்று நம் பள்ளியில் சுதந்திர தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அன்று நம் பள்ளி தாளாளர் திரு என் ஆனந்தகுமார் அவர்கள் கொடியேற்றினார். நம் பள்ளி குழந்தைகள் தேச தலைவர்கள் வேடம் அணிந்து வந்திருந்தனர். குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. சிறப்பு விருந்தினராக JC போத்திராஜ் அவர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கினார். கிருஷ்ண ஜெயந்தி விழா. நம் பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவிகள் கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடம் அணிந்து வந்திருந்தனர். நம் பள்ளியின் தாளாளர் திரு என் ஆனந்தகுமார் மற்றும் திரு சிவசுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கினார்கள். இலவச பல் பரிசோதனை முகாம். நம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் தலைமை விருந்தினராக அலை செல்வகுமார் அவர்களும், கௌரவ விருந்தினராக டாக்டர் திவ்யா அவர்களும் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பல் பரிசோதனை செய்தனர். விநாயகர் சதுர்த்தி விழா. நம் பள்ளியில் ஆகஸ்ட் 27 புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. மாணவர்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் இருந்து அவல் பழங்கள் கொண்டு வந்தனர். இதில் நம் பள்ளியின் ஆங்கில பயிற்சி ஆசிரியர் திரு சிவசுப்பிரமணியன் பூஜைகள் செய்து விநாயகர் பாடல்கள் பாடினார். ஆசிரியர் தின விழா. நம் பள்ளியில் செப்டம்பர் 5 அன்று ஆசிரியர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. SBI லைஃப் அட்வைசர் அலை LMF முருகன் மற்றும் RC சர்ச் ஸ்கூல் தலைமை ஆசிரியர் ரொட்டேரியன் பரலோகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். அதில் ஆசிரியர்களுக்கு பாராட்டுடன் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன. சரஸ்வதி பூஜை. நம் பள்ளியில் அக்டோபர் 2 சரஸ்வதி பூஜை விஜயதசமி விழா கொண்டாடப்பட்டது. விஜயதசமி அன்று சேர்ந்த செல்லக்குட்டிகளுக்கு அக்ஷராபியாச முறைப்படி அரிசியில் எழுத வைத்து பூஜை நடத்தப்பட்டது. தீபாவளி பண்டிகை. நம் பள்ளியில் தீபாவளி பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஜீவக்கல் முதியோர் காப்பகத்தில் உள்ள முதியோர்களுக்கு இனிப்பு மற்றும் புத்தாடை வழங்கப்பட்டது. நம் பள்ளி குழந்தைகள் புத்தாடை, பட்டாசு மற்றும் இனிப்புகள் ஆகியவற்றை வழங்கினர். குழந்தைகள் தின விழா. நம் பள்ளியில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் மாணவர்களுக்கு மாறுவேட போட்டி, கட்டுரை போட்டிகள் நடைபெற்றன. குரு பூர்ணிமா விழா.
நமது பள்ளியில் நவம்பர் 20ஆம் தேதி அன்று குரு பூர்ணிமா விழா சிறப்பாக நடைபெற்றது. அன்று குழந்தைகள் பெற்றோர்களுக்கு பாத பூஜை செய்து பெற்றோரிடம் ஆசி பெற்றனர். ஆசிரியர் பயிற்சி முகாம் நவம்பர் மாதம் எக்ஸ்ப்ளோர் பப்ளிகேஷன் சார்பாக ஆசிரியர்களுக்கு பயிற்சி முகாம் நடைபெற்றது. அம்முகாமில் நம் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக பயிற்சி பெற்றனர். யோகா போட்டி பென்னிங்டன் மழலையர் பள்ளியில் நடைபெற்ற யோகா போட்டியில் நம் பள்ளி மாணவ மாணவிகள் 50 பேர் கலந்து கொண்டனர். குக்கிங் வித்தவுட் ஃபயர் நம் பள்ளியில் மாணவர்களின் சமையல் திறனை ஊக்குவிப்பதற்காக அடுப்பில்லா சமையல் போட்டி நடத்தப்பட்டது. அப்போட்டியில் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறனை வெளிப்படுத்தினர். குடியரசு தின விழா ஜனவரி 26ஆம் தேதி அன்று நம் பள்ளியில் குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக திரு பால்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டார். பள்ளி முதல்வர் ராஜலட்சுமி அவர்கள் கொடியேற்றினார். மாணவர்கள் தேச தலைவர்கள் வேடம் அணிந்து வந்திருந்தனர். குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இத்துடன் ஆண்டறிக்கை நிறைவு பெற்றது. நெக்ஸ்ட்டு சார் சொன்ன மாதிரி இந்த 14 வருஷமாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறோம். அதில் ஆஃப்டர் கொரோனா நிறைய பேர் ஃபீஸ் கட்டாமலே ஸ்கூலை விட்டு போயிட்டாங்க. அதாவது டிசி இல்லாமல் எந்த ஸ்கூல்லனாலும் போய் சேர்ந்துக்கலான்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இங்கே டிசியே கேட்குறது கிடையாது, அவங்க எங்கே இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு கொடுக்கறது கிடையாது, அவங்களாவே வேறு ஸ்கூல் போயிட்டாங்க. இது வரைக்கும் மொத்தமாகவே ஃபீஸ் பேலன்ஸு கிட்டத்தட்ட 25 lakhsக்கு மேலே இருக்குது. இந்த ஃபீஸ் பேலன்ஸோட இந்த ஆனந்தகுமார் அப்படின்ற ஒரு தனி மனுஷனால் மட்டும்தான் இந்த ஸ்கூலை ரன் பண்ண முடியும். வேறு யாராலையும் ரன் பண்ண முடியாது கண்டிப்பாக. அது மாதிரி பில்டிங் ரெண்ட் இந்த 14 வருஷமாக 56 லட்சம் கொடுத்துட்ருக்குறாங்க. புதைத்து சேவை மட்டுமே கண்ணும் கருத்துமாக கொண்டு சாப்பாடு மற்றும் தூக்கத்தை பல நாட்களாக தொலைத்து இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கும் எங்களது அன்பு சகோதரர் அவர்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகின்றோம். ஆனந்தண்ணா, நீங்கள் எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த நல்லது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். திரும்ப திரும்ப நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம். நீங்கள் எதுக்குமே கஷ்டப்படாதீங்க, மனம் கலங்காதீங்க. மனமே மழையே அசைஞ்சாலும் உங்கள் மனம் அசையக்கூடாது. ஆனந்தண்ணா, சார் சொன்னாங்க சின்ன பிள்ளையா நான் வந்தேன்னு. அது உண்மைதான். பிஃபோர் மேரேஜ் நானும் ஒரு டீச்சராக தான் இங்கே வந்தேன். அதுக்கப்புறமா தான் பிரின்ஸிபல் ஆனேன். எல்லா அண்ணனும் தங்கச்சியை எப்படி பார்த்துக்குருவாங்களோ அதுக்கும் மேலாக தான் இப்போ வரைக்கும் என்னை பார்த்துருக்காங்க. நான் நிறையா பேசணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியலை. அதே மாதிரி அவங்க வீட்லேயும் அப்படி தான். மேடமும் சரி, அவங்க குழந்தைங்களும் சரி, இது வரைக்கும் இந்த ஸ்கூலில் என்ன நடக்குது அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது. ஆண்டு விழாவுக்கு மட்டும்தான் வருவாங்க. இடையில வருவாங்க, கேட்பாங்க ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு. எல்லாமே எங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் அவங்க பண்ணாங்க. சாருக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, என் அண்ணனுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, நல்லதுலேயும் கெட்டதுலேயும் கண்டிப்பாக நாங்கள் உங்கள் கூட தான் இருப்போம்.